Hello everyone. Previous video la நம்ம என்ன பார்த்தோம்னா we saw the derivation of rate expression for all the laws. அதுக்கப்புறம் வந்து we saw the half life period for the all the laws. Okay. Then நம்மளோட சிலபஸோட ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல எம்பிரிக்கல் ரேட் லாஸும் கொடுத்துருந்தாங்க. எம்பிரிக்கல்னா இட்ஸ் அ காமன் ரேட் லா. ஓகே. ஸோ ஃபார் nth ஆர்டர் அதுதான் வந்து எம்பிரிக்கல் ரேட் லா. ஸோ அது வந்து என்ன நீங்கள் யோசிக்க வேண்டாம், அதுக்காக தான் இதை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ எம்பிரிக்கல் ரேட் லா வந்து இட்ஸ் அ கனெக்ஷன் பிட்வீன் த ரியாக்ஷன் ரேட் அண்ட் த ரியாக்டன் கான்சன்ட்ரேஷன். இப்போ நம்ம ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் என்ன சொல்லுவோம், ஆர்ன்னு சொல்லுவோம். கான்சன்ட்ரேஷன் வந்து என்ன சொல்லுவோம், ஒரு ஏன்ற ப்ராடக்டோட கான்சன்ட்ரேஷன் வந்து ப்ராக்கெட்குள்ளே ஏ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஓகே. ஸோ அப்போது it connects the relation between empirical rate laws another. It connects the relationship between the reaction rate and the reactant concentration for the nth order, any order of the reaction. இப்போ R directly proportional to a power n, அதாவது NA gives products, அந்த n வந்து என்னவா வேணா இருக்கலாம். ஓகே. NA gives productsக்கு are directly proportional to a to the power n, where n is the order of the reaction. அதுக்கு we put the proportionality constant, அந்த kன்றது என்னது rate constant. kன்றது rate constant, rன்றது வந்து rate. ரேட்டோட யூனிட் எப்பவுமே மாறாது, rate constantோட யூனிட் தான் ஒரு order of the reaction பொறுத்து மாறிக்கிட்டே இருக்கும். ஓகே. இப்போது இந்த யூனிட் ஆஃப் கே ஃபார் nth ஆர்டர் ரியாக்ஷன் வந்து இட் இஸ் மோல் லிட்டர் இன்வர்ஸ் 1 பவர் 1 மைனஸ் என் எஸ் இன்வர்ஸ். அதாவது மொலாரிட்டிக்கு என்னது, மொலாரிட்டிக்கு ஹோல் பவர் 1 மைனஸ் என். மொலாரிட்டி என்ன சொல்லுவோம், மோல் லிட்டர் இன்வர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே. மோல் லிட்டர் இன்வர்ஸ்க்கு ஹோல் பவர் 1 மைனஸ் என். அண்ட் எப்போவுமே வந்து கான்சன்ட்ரேஷன் nth ஆர்டருக்கு பெர் செகண்ட் வந்து எப்போவுமே காமன், எல்லா ஆர்டருக்குமே வந்து பெர் செகண்ட் வந்து காமன். ஓகே. அப்போது when you just substitute the n equal to 0th ஆர்டர்னா உங்களுக்கு m power 1ன்னு வரும். then m equal to 1னா only it depends upon the s inverse. n equal to 2னா வந்து m power minus 1. ஸோ இதை நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் இதிலே பார்த்தோம். அதே மாதிரி டி half ஃபார் த nth ஆர்டர் ரியாக்ஷனுக்கும் ப்ரொபோர்ஷனாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா டி half டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஏ டு தி பவர் கான்சன்ட்ரேஷன். ஏன்றது அகைன் இங்கே கான்சன்ட்ரேஷன். ஓகே. 1 பவர் n மைனஸ் 1. சப்போஸ் உங்களுக்கு 2 டி ஆஃப் கொடுக்குறாங்க, அதனோட ஆர்டர் வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, அதனோட 2 இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்கன்னா டி ஆஃப் 1 டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஏ 1 பவர் n மைனஸ் 1, இப்போ டி ஆஃப் 2 டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஏ 1 பவர் மைனஸ் 1. இப்போது ஃபஸ்ட்டு இந்த ரிலேஷன் வந்து பார்த்திங்கனாக்கா பவர் 1 மைனஸ் 1 டி ஆஃப் 1 டிவைடட் பை டி ஆஃப் 2 ஏ 1 டிவைடட் பை ஏ டூ ஹோல் பவர் 1 மைனஸ் என்னில் வந்து இது இருக்குது. ஓகே. இதே நான் n மைனஸ் 1ல் ரெப்ரசன்ட் பண்ணால் இந்த ரியாக்ஷனை அப்படியே ஏ டூவை மேலேயும் ஏ ஒன்னுக்குலேயும், அப்போ இந்த ரிலேஷன் டி ஆஃப் பை டி டூ டி ஆஃப் 1 பை டி ஆஃப் 2 ஈக்குவல் டு ஏ டூ பை ஏ ஒன் ஹோல் பவர் n மைனஸ் 1ன்னு சொல்லலாம். இல்லை 1 மைனஸ் என்லாம் நீங்கள் டைரக்ட் ப்ரொபோர்ஷனலாக எடுத்து எழுதலாம். சிமிலர்லி நமக்கு வந்து இந்த மாலிகுலாரிட்டி ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம், பட் இருந்தாலும் சிலபஸில் மாலிகுலாரிட்டி கேட்டிருக்காங்க. ஸோ அகெயின் வில் ரீகால். மாலிகுலாரிட்டி டிஸ்கிரைப்ஸ் த நம்பர் ஆஃப் ரியாக்டன்ட் மாலிக்யூல்ஸ் இன்வால்வ் இன் த எலிமெண்ட்ரி ரியாக்ஷன். நம்ம காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷன் இங்கே கன்சிடர் பண்ணல, எலிமெண்ட்ரி ரியாக்ஷன் லைக் ஒரு ஸ்டெப்பில் நடக்கிற ரியாக்ஷன்ஸ் தான் வந்து எலிமெண்ட்ரி ரியாக்ஷன்ஸ். ஸோ அந்த ரியாக்ஷன்ஸோட மாலிகுலாரிட்டி வந்து பார்த்திங்கனாக்கா அதில் எத்தனை நம்பர் ஆஃப் ரியாக்டன்ட் மாலிகுல்ஸ் இருக்கோ அதுதான் வந்து மாலிகுலாரிட்டி. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மாலிகுலாரிட்டி வந்து உங்களுக்கு ஹோல் நம்பர் 1 2 3 4 அப்படின்னு தான் போயிட்டே இருக்கும். ஓகே. ஸோ இப்போ யூனிமாலிகுலர்னால் அதில் ஒரே ஒரு மாலிகுல் இருக்குதுன்னு அர்த்தம். ஒரே ஒரு மாலிகுல் இருக்குது, அதனால வந்து யூனிமாலிகுலர் அப்படின்னு சொல்லுவாங்க. பை மாலிகுல்னால் அதில் 2 மாலிகுல் இருக்குது. ட்ரை மாலிகுல்னால் அதில் 3 இருக்குது. ஓகே. ஸோ அந்த மாதிரி வந்து டெட்ரா பென்டா அந்த மாதிரி உங்களுக்கு ரியாக்ஷன்ஸ் வந்து போயிட்டே இருக்கும். அடுத்து ஆர்டர் வந்து இட்ஸ் லைக் நம்ம எக்ஸ்பெரிமெண்டலி நம்ம டிட்டர்மின் பண்ணோம். இட் இஸ் சம் ஆஃப் தி பவர்ஸ் ஆஃப் த ரியாக்டன் கான்சன்ட்ரேஷன் டேர்ம் ஆர் எக்ஸ்பிரஸ் இன் த ரேட்லா எக்ஸ்பிரஷன். அந்த ரேட்லா எக்ஸ்பிரஷன் நம்ம எக்ஸ்பெரிமெண்டலாக எத்தனை ரியாக்டன்ஸ் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது. அதனால் இப்போது ஒரு ரியாக்ஷன் ஏ ப்ளஸ் பி அப்படி இருக்குன்னா ப்ராடக்ட்ஸ்க்கு உங்களுக்கு we can write r equal to k into a power x and b power y. இதை வந்து நம்ம எக்ஸ்பெரிமெண்டலாக தான் கண்டுபிடிக்க முடியும். டேட்டாஸ் வச்சு தான் நம்ம அந்த எக்ஸ் அண்ட் ஒய் கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் இந்த எக்ஸ் அண்ட் ஒய்யை நம்ம சம் பண்ணாக்கா we get 1 minute.
we get a x plus order equal to sum of x plus y. Okay. இப்போ நம்ம என்ன பார்த்துட்டோம், we saw the empirical rateல it's a relation between the rate and the concentration. அண்ட் மாலிகுலாரிட்டி ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணதா, அதோட டிஃப்ரென்ஸை நம்ம ப்ரீவியஸ் இன்ட்ரடக்ஷன் வீடியோலேயே வந்து பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வி ஆர் மூவிங் ஆன் டு தி தியரிஸ் ஆஃப் ரியாக்ஷன் ரேட் ஃபார் த பைமாலிகுலர் ரியாக்ஷன்ஸ். ஓகே, அதில் கொலிஷன் தியரி வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ நமக்கு தியரிஸ் ஆஃப் ரியாக்ஷன் ரேட்ஸில் ஃபார் பைமாலிகுலர் ரியாக்ஷன்ஸ், அதாவது 2 மாலிகுல்ஸ் இருக்க ரியாக்ஷன்ஸ்க்கு 2 தியரி வந்து ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. ஒன்று வந்து கொலிஷன் தியரி, இன்னொன்று வந்து ஏஆர்ஆர் தியரி. ஓகே, ஆக்டிவேட்டட் ரியாக்ஷன் ரேட் தியரின்னு சொல்லுவாங்க, இல்லை ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ் தியரி, இல்லை டிரான்சிஷன் ஸ்டேட் தியரி அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னன்னா கொலிஷன் தியரி. இது வந்து பைமாலிகுல்லாம் 2 மாலிகுல் வந்து ஒன்னோட ஒன்று கொலைட் ஆகிறப்ப எப்படி ரியாக்ஷன் நடக்குது. ஸோ இந்த கொலிஷன் தியரியை வந்து ப்ரப்போஸ் பண்ணது யாருன்னா அரீனியஸ் அண்ட் வான் 't Hoff. ஓகே, ஸோ கொலிஷன் தியரி இஸ் ப்ரப்போஸ்டு பை அரீனியஸ் அண்ட் வான் 't Hoff. ஸோ இந்த கொலிஷன் தியரியில் என்னென்ன பாஸ்டுலேட்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இங்கே இருக்க ரியாக்டன் மாலிகல்ஸ் ஆர் அஸ்யூம் டு பி ஹாட் ஸ்பியர்ஸ். ஸோ ஹாட் ஸ்பியர்னால் இந்த மாதிரி ரவுண்டாக, லைக் நம்ம மாலிகல்ஸ்க்கு ஒரு பர்டிகுலர் ஷேப் இல்லாமல் எல்லா மாலிகல்ஸும் இங்கே வந்து நம்ம ஹாட் ஸ்பியர்னால் வந்து உங்களுக்கு ஒன்றோட ஒன்று கொலைட் ஆனாலும் அந்த சர்ஃபேஸில் வந்து உங்களுக்கு எந்த சேஞ்சஸ் இருக்குது. சாஃப்ட் ஸ்பியரும் இருக்குது, ஹாட் ஸ்பியர் இருக்குது. ஸோ இங்கே நம்ம மாலிகல்ஸ் வந்து என்னென்னு கன்சிடர் பண்ணுறோம், ரியாக்ட் பண்ணுற மாலிகல்ஸ் வந்து ஹாட் ஸ்பியர்னு கன்சிடர் பண்ணுறோம். இந்த ஸ்பியர்ஸ் ஒன்னோட ஒன்று கொலைட் ஆச்சுன்னா தான் நமக்கு ரியாக்ஷன்ஸ் நடக்கும். ஸோ இப்போ இஃப் யூ சி இங்கே பார்த்தீங்கன்னாக்கா லைக் 2 மாலிகுல்ஸ் இங்கே கொலைட் ஆகுது, இங்கேயும் கொலைட் ஆகுது. பட் அந்த ஒரு பர்டிகுலர் வேலை கொலைட் ஆனால் தான் வந்து ரியாக்ஷன் நடக்கும். அதுதான் நம்ம எஃபெக்டிவ் கொலிஷன்ஸ் சொல்லுவோம். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஏஏ அண்ட் பிபி இருக்குது. லைக் இந்த ஏ வந்து இந்த டைரெக்ஷன்லையும் பி இந்த டைரெக்ஷன்லையும் ஹிட் ஆனால் தான் வந்து ரியாக்ஷன் நடக்கும். அதுக்கு ஆப்போசிட்டாக இந்த டைரெக்ஷன்லையும் செகண்ட் கேஸ் எடுத்திங்கனாக்கா இந்த டைரெக்ஷனில் ஹிட் ஆச்சுன்னா நோ ரியாக்ஷன். ஓகே, அப்போது உங்களுக்கு மாலிகுல்ஸோட கொலிஷன்னால தான் ரியாக்ஷன் நடக்குது. ஸோ ஃபஸ்ட் பாஸ்டுலேட் மாலிகுல்ஸ் வந்து ஸ்பியர்ஸ். ரெண்டாவது பாஸ்டுலேட் வந்து பார்த்திங்கனாக்கா they are colliding with each other. எல்லா கொலிஷன்ஸுமே வந்து ரியாக்ஷன்ஸ் கொடுக்காது, ஒன்லி எஃபெக்டிவ் கொலிஷன்ஸ் தான் வந்து ரியாக்ஷன்ஸ் கொடுக்கும். ஸோ த ரியாக்டன் மாலிகுல்ஸ் ஆர் assumed to be hard spheres and the reactions are assumed to occur only when the spheres collide with each other. இந்த ஒரு மாலிகுல்ஸும் கொலைட் ஆகிறதுனால தான். அதே மாதிரி எஃபெக்டிவ் கொலிஷன்ஸ் எல்லா கொலிஷன்ஸுமே ரியாக்ஷன் கொடுக்காது, ஒன்லி பர்டிகுலர் ஓரியன்டேஷனில் வித் ப்ராப்பர் சஃபிஷியன்ட் ஆக்டிவ் எனர்ஜியில் இருந்தால் மட்டும்தான் அந்த கொலிஷன்ஸ் வந்து இட் லீட்ஸ் டு த ரியாக்ஷன். அப்போது நாட் ஆல் கொலிஷன் லீட் டு த ரியாக்ஷன், ஒன்லி த எஃபெக்டிவ் கொலிஷன்ஸ். அதாவது அந்த மாலிகுல்ஸ்க்கு ஓரளவுக்கு சஃபிஷியன்ட் ஆக்டிவேஷன் எனர்ஜி இருக்கணும் வித் ப்ராப்பர் ஓரியன்டேஷன். ஓகே, இங்கே நீங்கள் பார்த்தாவே தெரியும் இந்த எக்ஸாம்பிளில் இது ஒரு பர்டிகுலர் ஓரியன்டேஷனில் நடந்தால் மட்டும்தான் இந்த ரியாக்ஷன் வந்து நடக்குது. அப்போ அதுதான் எஃபெக்டிவ் கொலிஷன். வேறு ஒரு ஓரியன்டேஷனில் வேறு ஒரு டைரெக்ஷனில் வந்து நடக்கிற ஹிட் ஆகுறப்ப அந்த கொலிஷன் வந்து இட்ஸ் நாட் கோயிங் டு கிவ் த ரியாக்ஷன். அதுக்குமே லைக் பர்டிகுலர் எனர்ஜி இது 2 கொலைட் ஆகுறப்போ அந்த எனர்ஜி வந்து என்ன பண்ணும், பாண்டை இதனோட பழைய பாண்டை உடச்சி இந்த புது பாண்டை மேக் பண்ணணும். ஓகே, ஸோ தட் வி கால் லைக் ஒரு மாலிகுல் இப்படி எங்கே வேணால் இருக்கலாம். ஓகே, ஸோ இந்த ரியாக்டன்ட் ஃபுல்லாக நம்ம இங்கே இருக்குன்னு எடுத்துக்கிட்டாக்கா இந்த இடத்துலேருந்து இந்த ஹில் வரைக்கும் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து வி கால் இட் அஸ் அ ஆக்டிவேஷன் எனர்ஜி. ஒரு மாலிகுலை பொறுத்து உங்களுக்கு ஆக்டிவேஷன் எனர்ஜி மாறும். பட் மேக்ஸிமம் த்ரெஷ்ஹோல்ட் என்னன்னா இட் இஸ் த மேக்ஸிமம் த பேரியர் எனர்ஜி. இந்த பேரியரை க்ராஸ் பண்ணால் தான் உங்களுக்கு ப்ராடக்ட் வந்து ஃபார்ம் ஆகும். இது வந்து லைக் செக்லிஸ்ட் மாதிரி. ஓகே, அது பேரியரை க்ராஸ் ஆனால் மட்டும்தான், ஹை ஜம்ப் மாதிரி க்ராஸ் ஆனால் தான் வந்து உங்களுக்கு அந்த ரியாக்ஷன் வந்து நடக்கும். அப்போது ஆக்டிவேஷன் எனர்ஜின்ற ஒரு கான்செப்ட் வந்தது, அப்புறம் த்ரெஷ்ஹோல்ட் எனர்ஜின்ற கான்செப்ட் வந்தது. ஸோ த மினிமம் எனர்ஜி ரெக்வயர்ட் ஃபார் த ரியாக்ஷன் டு அக்கர் இஸ் த ஆக்டிவேஷன் எனர்ஜி. அதே மாதிரி கொலிஷன் ஃப்ரீக்வன்சின்னு ஒரு டேர்ம் இருக்குது. ஏன்னா மாலிகுலர் கொலிஷன்ஸ் நடக்கிறதுனால ஒரு செகண்டுக்கு அந்த கிவன் யூனிட் வால்யூமில் எவ்வளோ கொலிஷன்ஸ் நடக்குது அதுதான் வந்து கொலிஷன் ஃப்ரீக்வன்சி. ஸோ இட் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் இஸ் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை அ கொலிஷன் ஃப்ரீக்வன்சி. இட் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் த நம்பர் ஆஃப் கொலிஷன்ஸ் occur per unit time per unit volume. given unit வால்யூமில் ஒரு given fraction of டைமில் செகண்ட்ஸில் எவ்வளோ கொலிஷன்ஸ் நடக்குதோ அதுதான் கொலிஷன் ஃப்ரீக்வன்சி. கிரேட்டர் த கொலிஷன் ஃப்ரீக்வன்சி கிரேட்டர் வில் பி த ரியாக்ஷன். அடுத்து நம்ம we told about the activation energy and threshold energy. activation energy தான் it is the energy
required by the reactant molecule that result in the effective collision to form the products. Threshold energy na, it is the minimum energy in which colliding molecule must have for the effective collision. And the collisions அது like suppose இப்போ ஏன்ற ஒரு இங்கே ஒரு மாலிகுல் இருக்குது, இங்கே ஒரு மாலிகுல் இருக்குது. ஓகே, ஸோ இந்த மாலிகுலுக்கு ஆக்டிவேஷன் எனர்ஜி இவ்வளோ, இந்த மாலிகுலுக்கு ஆக்டிவேஷன் எனர்ஜி இவ்வளோ. அப்போது ஆனால் அந்த பேரியர் வந்து செட் ஆகிருக்கும் இல்லையா, காமன் பேரியர். இது வந்து த்ரெஷ்ஹோல்டு எனர்ஜி. லைக் ஒரு மாலிகுல் எங்கே இருக்கோ இது ஆக்டிவேஷன் எனர்ஜி ஃபார் த மாலிகுல் 1, இது ஆக்டிவேஷன் எனர்ஜி ஃபார் த மாலிகுல் 2. அப்போது அந்த மாலிகுல் எங்கே எக்ஸிஸ்டாக இருக்குது, இந்த ஃபைனல் பேரியர். ஓகே, அது வந்து த்ரெஷ்ஹோல்டு எனர்ஜி. இண்டிவிஜுவல் மாலிகுல்ஸ் லைக் அதனோட இண்டிவிஜுவல் உள்ளே இருக்க இந்த இன்டர்னல் எனர்ஜி தான் வந்து ஆக்டிவேஷன் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ அப்போது யூ ஷுட் நோ த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ஆக்டிவேஷன் எனர்ஜி அண்ட் த த்ரெஷ்ஹோல்டு எனர்ஜி. இப்போது இந்த கொலிஷன் தியரியில் பைமாலிகுலர் கொலிஷன்ஸ்க்கான ரியாக்ஷன் வந்து நம்ம ரேட் ஈக்குவேஷனை டிரைவ் பண்ண போகிறோம். ஸோ லெட் அஸ் கன்சிடர் த கொலிஷன் தியரி ஆஃப் பைமாலிகுலர் கேஸஸ். இந்த கேஷியஸ் ஸ்டேட்டில் தான் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். அப்போ என்ன பண்ணுறோம், வி ஆர் பிரிங்கிங் த கைனடிக் கேஸ் தியரி. ஏற்கனவே நம்ம கைனடிக் கேஸ் தியரி கேஷியஸ் ஸ்டேட்டில் நம்ம வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். இப்போ பாஸ்ட் ஸ்லைட்ஸில் என்ன சொல்லியிருப்போம், லைக் நம்பர் ஆஃப் கொலிஷன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு கொலிஷன் ஃப்ரீக்வன்சி வந்து அதிகமாக இருக்கும். இப்போ கைனடிக் கேஸ் தியரியிலேருந்து இந்த கொலிஷன் தியரிக்கு என்ன பண்ணுறோம், வி ஆர் பிரிங்கிங் த கான்செப்ட். இப்போ மாலிகுலர் கொலிஷன்ஸ் நடக்குது, அது ஒரே மாதிரி ஸ்பீஷீஸ்க்குள்ளே மாலிகுலர் கொலிஷன்ஸ் நடக்குதுன்னா அப்போ கொலிஷன் ஃப்ரீக்வன்சி ஃபார் ஒன் டைப் ஆஃப் ஸ்பீஷீஸ் வந்து ஈக்குவல் டு 2n² πd² v ஆவரேஜ். ஓகே, இங்கே πd²ன்றது என்னென்னா கொலிஷன் கிராஸ் செக்ஷன் சொல்லிட்டு நம்ம டேர்மில் படிச்சோம். πd² வந்து கொலிஷன் கிராஸ் செக்ஷன். அந்த டீன்றது என்னென்னா அதனோட கொலிஷன் டயாமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு படிப்போம், கொலிஷன் டயாமீட்டர். ஓகே, இந்த வி ஆவரேஜ்ன்றது நம்ம ஆவரேஜ் வெலாசிட்டி படிச்சிருப்போம் இல்லையா, ஈக்குவல் டு 8 RT/πm படிச்சிருப்போம். ஓகே, கேஷியஸ் ஸ்டேட்டில். அந்த nன்றது நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ். இங்கே வந்து என்னென்னா 2 டிஃப்ரெண்ட் கேஸஸ் இருக்குன்னா அப்போ அந்த ஈக்குவேஷன் கொஞ்சம் மாடிஃபை ஆகுது. அப்போ கொலிஷன் ஃப்ரீக்வன்சியோட டேர்ம் வந்து நம்ம எப்படி எழுதலாம்னா ZAB ஃபார் 2 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மாலிகுல்ஸ் கொலைட் ஆச்சுன்னா அப்போ கொலிஷன் ஃப்ரீக்வன்சி ஈக்குவல் டு NA இன்ட்டு NB இன்ட்டு பை d average square into v average velocity. ஸோ இது எதுக்கு இந்த டேர்ம்ஸில் வருது, NAன்றது என்னென்னா நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் ஆஃப் A. ஓகே, நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் ஆஃப் A வந்து எத்தனை மாலிக்யூல்ஸ் இருக்குது. அதே மாதிரி சிமிலர்லி NBன்றது நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் ஆஃப் B. ஓகே, அதுக்கடுத்து இந்த டி ஆவரேஜ்ன்றது என்னென்னா diameter of A molecule plus diameter of B molecule divided by 2. இப்போது 2 மாலிகுல் இருக்குன்னா ஒரு மாலிகுல் இவ்வளோ சைஸில் இருக்குது, இன்னொரு மாலிகுல் இந்த சைஸில் இருக்குது. இதனோட சென்டர்லேருந்தும் இதனோட டயமீட்டர் எடுத்துப்போம், இதனோட டயமீட்டர் எடுத்துப்போம். இது DA அண்ட் இது DB. இது ரெண்டுத்தோட ஆவரேஜ் தான் வந்து கொலிஷன் டயமீட்டர். ஸோ ஆக்சுவலி இந்த கொலிஷன் டயமீட்டர் வந்து இதனோட சென்டர்லேருந்து என்னோட சென்டருக்கு இட் ட்ராஸ் ஒரு அப்ராக்சிமேட் ஒரு ஸ்பியர். அதனோட ஓவரால் இது வந்து டி ஆவரேஜ் சொல்லுவோம். ஓகே, அந்த ஸ்பெரிக்கலில் அந்த ஓவரால் சர்ஃபேஸ் ஏரியாவுக்குள்ளே தான் அந்த கொலிஷன் வந்து நடக்கும். இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் அந்த கொலிஷன் நடக்கும். அப்போ வி கால் இட் அஸ் அ கொலிஷன் கிராஸ் செக்ஷன். கொலிஷன் கிராஸ் செக்ஷன் வந்து சிக்மான்னு சொல்லுவோம். தட் இஸ் πd². ஒரு மாலிகுல்னா πd, 2 மாலிகுல் கொடையாகிறதால டி ஆவரேஜ் ஸ்கொயர்னு சொல்கிறோம். ஓகே, அந்த πd² இங்கே இன்க்ளூட் பண்ணிட்டோம். அடுத்து எல்லா மாலிகுல்ஸ் கொலைட் ஆகலையா, ஒரு மாலிகுல் ஒரு வெலாசிட்டியில் சுற்றிட்டுருக்கோம். அப்போ என்ன பண்ணுறோம், மொத்த மாலிகுல்ஸ் எத்தனை இருக்கோ அதனோட ஆவரேஜ் வெலாசிட்டி நம்ம கேல்குலேட் பண்ணுறோம். வி ஆவரேஜ்ன்றது ஆவரேஜ் வெலாசிட்டி. ஓகே, ஆஃப் த கொலைடிங் மாலிகுல் ஆவரேஜ் வெலாசிட்டி நம்ம இதுவும் கேஷியஸ் ஸ்டேட்லேருந்து கொண்டு வரும். இப்போ ஆவரேஜ் வெலாசிட்டிக்கான ஈக்குவேஷன் வந்து என்னது, 8RT/πm, அதாவது ரூட் 8RT/πm சொல்லுவோம். இல்லைனா ரூட்டுக்கு பதிலாக என்ன எழுதலாம், 1/2 which is also equal to 8RT/πm. இங்கே ஸ்கொயர் ரூட்டில் இருக்கிறதுனால பவர் 1/2ன்னு எழுதியிருக்கோம். அப்போது πmன்றது ஒரே ஒரு மாலிகுல் இருந்துச்சுன்னா எம்னு எழுதலாம். இங்கே 2 மாலிகுல் கொலைட் ஆகிறதுனால நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியில் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, ரெடியூஸ்டு மாஸ். 2 மாலிகுல் வந்து ஒன்னோட ஒன்று இப்படி கனெக்ட் ஆகிருந்தாக்கா வி யூஸ் த ரெடியூஸ்டு மாஸ் இல்லையா. இப்போ ரெடியூஸ்டு மாஸ் மியூன்றது ரெடியூஸ்டு மாஸ். அப்போ அதுக்கு பதிலாக எப்படி எழுதலாம், எம் கேன் பி ரீப்ளேஸ்டு வித் த மியூ. இப்போ MA MB இன்ட்டு MA + ND. அப்போ இங்கே எம்க்கு பதிலாக மியூ போட போகிறோம்.
ஓகே, அப்படி போட்டோனாக்கா அந்த ஆவரேஜ் வெலாசிட்டியோட ஈக்குவேஷன் என்னவாகும், பைக்கு பதிலாக இங்கே எம்க்கு பதிலாக இந்த மியூ சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப இந்த ஈக்குவேஷனில் இங்கே we get 8RT by MA plus MB divided by pi into MA into MB whole power 1/2 அப்படின்னு சொல்லிட்டு வரும். இதுதான் வந்து ஆவரேஜ் வெலாசிட்டி. ஓகே, அடுத்து இந்த ஈக்குவேஷன் என்ன பண்ணுறோம், we are substituting in the equation 2. ஸோ இது வந்து ஈக்குவேஷன் 2 வந்து என்ன பண்ணுறோம், இந்த 3யை கொண்டாந்து ஈக்குவேஷன் 2ல் சப்ஸ்டியூட் பண்ணுறோம் வி ஆவரேஜ் வெலாசிட்டிக்கான வேல்யூவை. இப்போ ஆல்ரெடி ஈக்குவேஷனில் NA NB டி ஆவரேஜ் ஸ்கொயர் பை இருந்துச்சு, வி ஆவரேஜோட வேல்யூ இங்கே போட்டிருக்கோம். அது என்ன 8RT by MA plus MB. இங்கே என்னதான் எம் இங்கே வந்து பை வந்து 1 பவரில் இருக்குது, இங்கே பை வந்து 1/2ல் வந்து இருக்குது. இப்போ டோட்டலாக பை 1 டிவைடட் பை பை 1/2 நம்ம எப்படி எழுதலாம், பை 1 மைனஸ் 1/2 விச் இஸ் ஈக்குவல் டு பை பவர் 1/2ன்னு வரும். இந்த பை பவர் 1/2 ஆல்ரெடி டேர்ம் 1/2 டேர்ம் இருக்கிறதுனால இது உள்ளே கேன்சல் அவுட் ஆகி இங்கே மேலே வந்துடும். ஓகே, அப்போ கேன்சல் ஆகிறப்ப 8πRTன்னு சொல்லிட்டு உள்ளே வந்துடும். இப்போ NA NB மட்டும் வெளியில் இருக்கும், ஏன்னா பை டேர்ம் மட்டும் இங்கே உள்ளே இருக்குது, அது கேன்சல் அவுட் பண்ணுறோம். இப்போ ZAB ஈக்குவல் டு NA இன்ட்டு NB இன்ட்டு டி ஆவரேஜ் ஸ்கொயர் இன்ட்டு MA ப்ளஸ் MB இன்ட்டு 8πRT டிவைட் பை MA ப்ளஸ் NB ஹோல் பவர் 1/2ன்னு வந்துருச்சு. இது வந்து என்னது கொலிஷன் ஃப்ரீக்வன்சி. இப்போது இது ஒரு எக்ஸாம்பிள், இந்த ஈக்குவேஷன் 4 ஒரு என்ன பண்ணுறோம், H2 ஹைட்ரஜன் அயோடைடு வந்து கொலைட் ஆகிக்குது. H2 ஒரு கேஸு, I2 ஒரு கேஸு, இது ரெண்டும் கொலைட் ஆகுற அப்படின்னு இமேஜின் பண்ணிப்போம். அப்போது டெம்பரேச்சர் வந்து நம்ம என்ன எடுக்கிறோம், we take 700 Kelvin, ப்ரெஷர் வந்து 1 atmosphere, நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் ஃபார் ஹைட்ரஜன் அண்ட் அயோடின் மாலிகுல்ஸ்க்கு 10⁻19 மாலிகுல்ஸ் வந்து இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கிறோம் per cm3. அண்ட் தென் அந்த டயமீட்டர் ஆஃப் ஹைட்ரஜன் மாலிகுல் வந்து 2.2 ஆங்ஸ்ட்ராம், டயமீட்டர் ஆஃப் அயோடின் மாலிகுல் வந்து 4.6. இதனோட டி ஆவரேஜ் நம்ம கால்குலேட் பண்ணுறப்போ இட் கம்ஸ் அஸ் 3.4 ஆங்ஸ்ட்ராம். ஓகே, இப்போ டேட்டாஸ்லேருந்து நம்ம மாலிகுலர் மாஸ் ஆஃப் அயோடின் வந்து 2, மாலிகுலர் மாஸ் ஆஃப் அதாவது ஒரு ஹைட்ரஜனுக்கு 1, அப்போ 2 ஹைட்ரஜனுக்கு 2, ஒரு அயோடினுக்கு 127, 2 அயோடினுக்கு 254. இப்போ அந்த வேல்யூ வச்சு மாஸ் ஆஃப் H2 அண்ட் மாஸ் ஆஃப் அயோடின் வந்து இந்த ஈக்குவேஷன்லையும் ஆரோட வேல்யூ 8.314, ஆரோட வேல்யூ 8.314 ஜூல் கெல்வின் இன்வர்ஸ். டி வந்து 700 கொடுத்துட்டாங்க, MA MB கொடுத்தாச்சு, டி ஆவரேஜும் கொடுத்தாச்சு, நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் கொடுத்தாச்சு. இது எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப என்ன ஆகுது, டோட்டலாக 10⁻29 கொலிஷன்ஸ் பெர் செகண்ட் சொல்லிட்டு உங்களுக்கு வருது. ஓகே, per cm3. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், அயோடின் மாலிகுலும் 10⁻19 இருக்குது, H2 மாலிகுலும் 10⁻19 இருக்குது. அப்போது அயோடின் டைப்புக்கு மட்டும் எவ்வளோ கொலிஷன்ஸ் வந்து பாசிபிள் அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணுறப்ப டோட்டலாக 10⁻29 கொலிஷன்ஸ் இந்த ஈக்குவேஷன் வந்து இங்கே கிடைக்குது. அப்போது 19 மாலிகுல்ஸ்க்கு ஒரு ஸ்பீஷீஸ்க்கு எடுக்கிற H2க்கு அண்ட் I2க்கு. அப்போது இதை டிவைட் பண்ணுறப்ப 10⁻29 டிவைட் பை 10⁻10 பண்ணுறப்ப என்ன ஆகும், ஒரு ஈச் மாலிகுல் ஸ்பீஷீஸும் H2க்கு ஒரு 10⁻10 கொலிஷன்ஸ் கிடைக்குது, I2க்கு ஒரு 10⁻10 கொலிஷன்ஸ் வந்து கிடைக்குது. அப்போது இந்த ரியாக்ஷன் வந்து என்னன்னாக்கா 10 இதனோட இந்த கொலிஷன்ஸை இன்வெர்ஸ் பண்ணாக்கா டைம் ஸ்கேல் வரும். இப்போது 10⁻−10 செகண்ட்ஸில் அந்த ரியாக்ஷன் வந்து முடியணும், விச் மீன்ஸ் 1/10 ஆஃப் நானோ செகண்ட்ஸில் இந்த ரியாக்ஷன் வந்து முடியணும். பட் ஆக்சுவலி எக்ஸ்பெரிமெண்டலாக இதை பண்ணுறப்போ இது நானோ செகண்ட்ஸில் கம்ப்ளீட் ஆகலை, இட் டேக்ஸ் மோர் டைம். அப்போ என்ன ரீசன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்கன்னா இங்கே தான் அதை கொண்டு வராங்க. ஸோ இங்கே நம்ம நினைக்கிறோம், in order to reaction collision energy must be transferred equal or exceed the threshold energy. அப்போது 10⁻29 கொலிஷன்ஸ் இல்லையா, எல்லா கொலிஷன்ஸுமே வந்து ரியாக்ஷனை கொடுக்காது, ஒன்லி எஃபெக்டிவ் கொலிஷன்ஸ் மட்டும்தான் ரியாக்ஷன்ஸாக கொடுக்குது. அப்போது இதுக்கு எப்படி ஓவர் கம் பண்ணுறது, அப்போ என்ன பண்ணுறோம் நம்ம ZABன்னு கன்சிடர் பண்ணுறதுக்கு பதிலாக they are considering the relative collision frequency. So the effective energy is the kinetic energy corresponding to the relative velocity. ஓகே, நம்ம ஃபிசிக்ஸில் படிச்சிருக்கோம் இல்லையா, ரிலேட்டிவ் ஸ்பீடு. ஸோ ஒரு மாலிகுல் ஒரு ஸ்பீடில் ஹிட் ஆகுது, இன்னொரு மாலிகுல் இன்னொரு ஸ்பீடில் ஹிட் ஆகுது. ஸோ ஆப்போசிட் டைரக்ஷன்றதுனால இட் மஸ்ட் ஹாவ் த சம் ரிலேட்டிவ் வெலாசிட்டி. அப்போ அந்த ரிலேட்டிவ் கொலிஷனுக்கு ஒரு டேர்ம் கொண்டு வரும், அது என்னென்னா Z'AB. வெறும் ZABன்றது என்னது, வெறும் கொலிஷன் ஃப்ரீக்வன்சி. Z' என்னென்னா ரிலேட்டிவ் கொலிஷன் ஃப்ரீக்வன்சி.
இப்போ ரிலேட்டிவ் கொலிஷன் ஃப்ரீக்வன்சியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லைக் எல்லா கொலிஷன்ஸுமே வந்து உங்களுக்கு ஃப்ரூட்ஃபுல்லாக இருந்தால வி ஆர் ஜஸ்ட் பிரிங்கிங் த எக்ஸ்போனன்ஷியல் டேர்ம் அந்த ஒரு இந்த டிஸ்ட்ரிபியூஷன் டேர்ம் ஒரு மாலிகுல் ஒரு எனர்ஜியில் சுற்றிட்டு இருக்கு. அப்போது இந்த relative collision frequency equal to collision frequency into the exponential of minus EA by RT. இந்த EAன்றதுன்னா actually the kinetic energy of the colliding molecule இல்லை activation energy நம்ம புது term வந்து கொடுக்குறோம். இப்போ activation energy நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். It is the energy required for the molecule to cross over the threshold energy. ஓகே, அப்போ இந்த relative collision இன்னொரு எப்படி எழுதலாம், மைனஸ் டி பை டிடி ஆஃப் டிஎன்ஏ இல்லைனா வந்து மைனஸ் டிஎன்ஏ பை என்பி பை டிடின்னு எழுதலாம். அதாவது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஏ மாலிகல்ஸ் அது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் பி மாலிகல்ஸ். ஏன்னா இது வந்து ரியாக்டன்ட்டோட மாலிகல்ஸ் இல்லையா, ஒன்று ஏவை பொறுத்து எழுதலாம் இல்லை பியை பொறுத்து எழுதலாம். இப்போ 5 and 6 வந்து ஈக்குவல் தான் இல்லையா, அப்போது என்விஆர் அதே மாதிரி இந்த ரியாக்ஷன் வந்து இது ஒரு பைமாலிகுலர் ரியாக்ஷன் இல்லையா. ஸோ ஏ ப்ளஸ் பி கிவ்ஸ் ப்ராடக்ட்ஸ். அப்போ அதுக்கு ரேட் எழுதுகிறப்ப மைனஸ் டி பை டிடி ஆஃப் ஏ ஈக்குவல் டு கே இன்ட்டு இது ஒரு பவர் 1 இது ஒரு பவர் 1. அப்போ 1 + 1 வந்து 2 இல்லையா, இது ஒரு பைமாலிகுலர் ரியாக்ஷன். ஓகே, அப்போ ஏ ஈக்குவல் டு 10 கியூப் என்ஏ பை என்ஏ நம்ம இமேஜின் பண்ணுறோம். பி வந்து 10 கியூப் என்பி. என்பின்றது நம்பர் ஆஃப் மாலிகுல், என்ஏன்றது அவகேட்ரோ நம்பர். என்ஏன்றது அவகேட்ரோ நம்பர், என்பின்றது ஏற்கனவே நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் ஆஃப் பி. இங்கே அகெயின் என்ஏ கேபிட்டல் என்ஏன்றது அவகேட்ரோ நம்பர், ஸ்மால் என்ஏன்றது நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் ஆஃப் ஏ மாலிகுல்ஸ். ஓகே, இப்போ இதை கொண்டு போய் திருப்பியும் இந்த 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 ஏஎன்பியை இந்த எக்ஸ்பிரஷன் 7ல் சப்ஸ்டியூட் பண்ணாக்கா நமக்கு என்ன வருதுன்னா மைனஸ் டி பை டிடி ஆஃப் ஏ ஈக்குவல் டு கே இன்ட்டு ஏ இன்ட்டு பி. டி பை டிடி ஆஃப் இதுவும் கான்ஸ்டன்ட், என்ஏவும் கான்ஸ்டன்ட், அவகேட்ரோ நம்பரும் கான்ஸ்டன்ட் வெளியில் எடுத்துகிட்டு மைனஸ் டி பை டிடி ஆஃப் என்ஏ ஈக்குவல் டு கே இன்ட்டு 10 பவர் என்ஏ இன்ட்டு 10 பவர் என்ஏ என்ஏ இன்ட்டு என்ஏ. இப்போது 10 பவர் என்ஏவும் இந்த ஒரு 10 பவர் என்ஏவும் கேன்சல் அவுட் ஆகிடும். இப்போ மைனஸ் டிஎன்ஏ பை டிடி இஸ் ஈக்குவல் டு கே இன்ட்டு என்ஏ இன்ட்டு என்பி இன்ட்டு 10 பவர் என்ஏன்னு வரும். ஏற்கனவே நான் மைனஸ் டிஎன்ஏ பை டிடி வந்து என்னது இசட் ப்ரைம் ஏபின்னு சொல்லியிருக்கோம். இப்போ 8 and 9 வந்து நம்ம ஈக்குவேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஈக்குவேட் பண்ணுறப்ப கே இன்ட்டு என்ஏ என்பி இன்ட்டு 10 பவர் கியூப் பை டிவைடட் பை என்ஏ ஈக்குவல் டு இசட் ப்ரைம் ஏபி. இசட் ப்ரைம் ஏபி எப்படி எழுதலாம், இசட் ஏபி இன்ட்டு இ பவர் மைனஸ் இஏ பை ஆர்டின்னு சொல்லிட்டு எழுதலாம். ஓகே, இப்போது இந்த நமக்கு கே தான் ரேட் கான்ஸ்டன்ட் ஃபார் இந்த பைமாலிகுலர் ரியாக்ஷன் தான் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போது கே இஸ் ஈக்குவல் டு இந்த ஈக்குவேஷனில் இதுதான் எனக்கு வேணும். அப்போ இது மொத்தமும் வந்து என்ன பண்ணும், அந்த பக்கம் போயிடும், இசட்ஏபி கூட போயிடும். அப்போ இசட்ஏபி வந்து ஆல்ரெடி இங்கே இது நியூமரேட்டரில் இருக்குது, இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்க என்ஏ என்பி டினாமினேட்டர்லேயும் 10 கியூப் வந்து மேலே இருந்துச்சு, அது கீழவும் என்ஏ வந்து கீழே இந்த பக்கம் மேலே வந்துடும், ரீஅரேஞ்ச் பண்ணுறோம். தென் நமக்கு இசட்ஏபின்னா என்னன்னு தெரியும். இசட்ஏபி வந்து வி ஹாவ் இட் இன் த ஈக்குவேஷன் 4. அதை இங்கே கொண்டாந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் ஈக்குவேஷன் 10ல். அது வந்து என்னது என்ஏ என்பி இன்ட்டு டி ஆவரேஜ் ஸ்கொயர் எம்ஏ ப்ளஸ் என்பி இன்ட்டு 8 பை ஆர்டி டிவைட் பை எம்ஏ பை என்ட்டு ஹோல் பவர் 1/2. இந்த ஈக்குவேஷனை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப வி கெட் ஓவரால் கே இஸ் ஈக்குவல் டு NA NB D average square NA NB into e power minus EA by RT into NA by 10 cube into MA plus NB 8 by RT இந்த ஆவரேஜ் வெலாசிட்டியோட டேர்ம். இந்த NANBயும் இந்த NANBயும் கேன்சல் அவுட் ஆகிடும். இப்போ லெஃப்ட் ஓவர் டேர்ம் வந்து டி ஆவரேஜ் ஸ்கொயர் NA 10 கியூப். ஓகே, இது வந்து கான்ஸ்டன்ட், இதுவும் கான்ஸ்டன்ட், இது இந்த வேல்யூ இதை ஃப்ரண்ட்டில் கொண்டு வரும். அடுத்து இந்த MANB 8 by RT மாலிகுலர் மாஸ் இதுவுமே வந்து கான்ஸ்டன்ட். ஓகே, இதையுமே இங்கே கொண்டு வரோம். தனியாக இ பவர் மைனஸ் இஏ பை ஆர்டி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து எழுதுகிறோம். இந்த ஒரு டேர்ம் வந்து வி ஜஸ்ட் ரீஅரேஞ்சிங் தான், இங்கே தான் மல்டிப்ளிகேஷனில் தான் வருது. ஏபி ஈக்குவல் டு பிஏன்னு எழுதியிருக்கோம். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம அரீனியஸ் ஈக்குவேஷன் நம்ம திரும்ப இதில் டெம்பரேச்சர் எஃபெக்டில் படிப்போம். அப்படி கம்பேர் பண்ணுறப்ப கே ஈக்குவல் டு ஏ இன்ட்டு இஏ பவர் இ எக்ஸ்பொனென்ஷியல் பவர் மைனஸ் இஏ பை ஆர்டின்னு இருக்குது. ஓகே, அப்போ இந்த மொத்த டேர்மும் வந்து என்னது ஏ மாதிரி இருக்குது, இந்த எக்ஸ்பொனென்ஷியல் டேர்ம் அப்படியே ரீட்டைன் ஆகிருக்கு. ஓகே, அப்பான் கம்பேரிங் வித் அரீனியஸ் ஈக்குவேஷன் அப்போ ஏ டேர்ம் ப்ரீ எக்ஸ்பொனென்ஷியல் ஃபேக்டர் அப்படி எடுத்து எழுதுறாங்க. தட் இஸ் ஈக்குவல் டு NA டி ஆவரேஜ் ஸ்கொயர் 10 கியூப் இன்ட்டு MA ப்ளஸ் NB இன்ட்டு 8 பை RT MA இன்ட்டு MB ஹோல் பவர் 1/2.
இப்போ collision theory it came in the format of Arrhenius equation for the rate expression. Okay, then இப்போ நம்ம அந்த ஓரியன்டேஷன் எஃபெக்ட் மாலிகல்ஸோட பல்கினஸ் அதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து they are including P வந்து ஸ்டெரிக் ஃபேக்டர்னு ஒரு ஃபேக்டர் வந்து இன்க்ளூட் பண்ணுறாங்க. அது எதுக்குன்னா இன் ஆர்டர் டு அக்கௌண்ட் தி ஓரியன்டேஷன், அந்த மாலிகுல் வந்து எந்த டைரெக்ஷனில் கொலைட் ஆகணும். சப்போஸ் இந்த டைரெக்ஷனில் கொலைட் ஆன ரியாக்ஷன்னா இந்த 2 மாலிகுல் இருக்குது. சப்போஸ் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ரியாக்ஷன் நடக்காது. இந்த மாலிகுலும் இந்த மாலிகுலும் இந்த டைரெக்ஷனில் தான் கொலைட் ஆகுனா, ஸோ அப்போ அந்த ஓரியன்டேஷன் எஃபெக்ட்டுக்கு இல்லை அந்த ஸ்டெரிக் ஃபேக்டருக்கு they are including P. ஓகே, அது ஸ்டெரிக் ஃபேக்டர்னு எடுக்கிறாங்க. சப்போஸ் சேம் டைப் ஆஃப் உங்களுக்கு மாலிகுல்ஸ்னால் ஏ வந்து இந்த எக்ஸ்ப்ரெஷனும், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மாலிகுல்ஸ்னால் இந்த எக்ஸ்ப்ரெஷனும் ஃபைனலாக ஏக்கு ஜென்ரிக் டேர்ம் கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து ஃபைனல் எக்ஸ்ப்ரெஷன். யூ கேன் நோட் இட் டவுன். அப்போது Arrhenius ஃபேக்டருக்கு ஃப்ரம் த கொலிஷன் தியரி திஸ் இஸ் ஃபார் அன்லைக் டூ டிஃப்ரெண்ட், இது வந்து சேம் டைப் ஆஃப் லைக் மாலிகுல்ஸ், வெறும் ஏஏ இஸ் கொலைடிங் வித் ஏ, இது வந்து ஏ ப்ளஸ் பி கொலைடிங் வித்துக்கு இதுதான். ஓகே, ஸோ இதுதான் வந்து ஓவரால் டெரிவேஷன். நான் உங்களுக்கு புரியறதுக்காக மேபி ஐல் டூ இட் இன் த ஒன் மோர் ஃப்ரெஷ் பேஜ். ஓகே, ஸோ என்னென்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் கிவ் மீ a minute. I'll open the new page. ஸோ வாட் வி கன்சிடர்ட், இங்கே வந்து ஒரு ஏ அண்ட் பின்ற மாலிகுல் வந்து கொலைட் ஆகுது. ஓகே, ஏபி மாலிகுல் வந்து உங்களுக்கு கொலைட் ஆகி ரியாக்டன்ஸ் வந்து கொடுக்குது. ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணுறோம், வி ஆர் டேக்கிங் த கைனடிக் கேஸ் தியரி பாஸ்ட்லேட்ஸ். ஸோ இப்போ இந்த 2 மாலிகுலும் வந்து என்ன பண்ணணும், ஹார்ட் ஸ்பியர்ஸாக இருக்கணும். ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து வி டாக் அபவுட் ஹார்ட் ஸ்பியர்ஸாக இருக்கணும். அது எல்லாமே வந்து கொலிஷன் ஒன்னோட ஒன்று கொலைட் ஆனால் தான் வந்து ரியாக்ஷனே வந்து நடக்கும். ஓகே, அந்த எல்லா கொலிஷனுமே வந்து ரியாக்ஷனை கொடுக்காது. ஒன்லி எஃபெக்டிவ் கொலிஷன்ஸ் தான் வந்து ரியாக்ஷனை வந்து கொடுக்கும், எஃபெக்டிவ் கொலிஷன்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் வி டாக்ட் அபவுட் தி ஆக்டிவேஷன் எனர்ஜி அண்டு த்ரெஷ்ஹோல்டு எனர்ஜி. ஓகே, அப்புறம் கொலிஷன் ஃப்ரீக்வன்சி வந்து படித்தோம். ஏன்னா கொலிஷன் ஃப்ரீக்வன்சி என்னென்னா ஒரு கிவன் டைமில் எவ்வளோ மாலிகுல் வந்து கொலைட் ஆகுது. ஸோ கொலிஷன் ஃப்ரீக்வன்சி வச்சு தான் அந்த ரேட்டு நம்ம டிட்டர்மின் பண்ண போகிறோம். அப்போ கொலிஷன் ஃப்ரீக்வன்சி வந்து என்ன சொல்லும், ஃபார் லைக் மாலிகுல்ஸ்க்கு வி ஹாவ் ஒன் டர்ம். ஸோ ஃபார் அன்லைக் மாலிகுல், இங்கே 2 மாலிகுல் 2 டிஃப்ரெண்ட் மாலிகுல் கொலைட் ஆகிறதுனால வி ரோட் ஈக்குவேஷன் NAன்றது நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் ஆஃப் ஏ, NBன்றது நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் ஆஃப் பி. ஓகே, அதுக்கப்புறம் வந்து பை d average square, okay, into v average velocity, இதுதான் எழுதிடணும். ஓகே, இதுதான் வந்து கொலிஷன் ஃப்ரீக்வன்சி. வேறு NAன்றது என்னென்னா நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் ஆஃப் ஏ, எத்தனை நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் ஏ இருக்குது, எத்தனை நம்பர் ஆஃப் மாலிகுல், ஏன்னா ரியாக்ஷன்லேருந்து ஏ ப்ளஸ் பி கிவ் த ப்ராடக்ட் இல்லையா. அந்த பை டின்றது சிக்மா, கொலிஷன் கிராஸ் செக்ஷன் சிக்மா. டி ஆவரேஜ்ன்றது என்னது, டி ஆவரேஜ்ன்றது டிஏ ப்ளஸ் டிபி பை 2 கொலிஷன் டயமீட்டர். வி ஆவரேஜ்ன்றது என்னது, இட்ஸ் ஆவரேஜ் வெலாசிட்டி. ஓகே, இப்போ வி ஆவரேஜ் வெலாசிட்டி என்னென்னு எழுதலாம், ரூட் 8RT பை πmன்னு எழுதலாம். இப்போ ஒரே ஒரு மாலிகுல் இருந்துச்சுன்னா, இப்போ 2 டிஃப்ரெண்ட் மாலிகுல் இருந்துச்சுன்னா 8RT பை பை மியூன்னு எழுதலாம். ஓகே, இப்போ மியூன்றது என்னது, ரெடியூஸ்டு மாஸ். அப்போ மியூ இஸ் ஈக்குவல் டு MA MB டிவைடட் பை MA ப்ளஸ் MBன்னு எழுதலாம். ஸோ இதை கொண்டு போய் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணாக்கா நமக்கு வி ஆவரேஜ் வெலாசிட்டி என்னன்னு வரும், வி ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு 8RT by pi into MA into MB இங்கே கீழே இருக்க டிவிஷனில் MA ப்ளஸ் MB அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இதை மேலே கொண்டு போகிறோம். ஓகே, அப்போது எழுதுகிறப்போ 8RT, இதுக்கு எல்லாமே ரூட் 8RT into MA ப்ளஸ் MB டிவைட் பை
pi into MA MB. ஓகே, இதை இங்கே எழுதுகிறோம். ஓகே, ஸோ இந்த ஈக்குவேஷனை கொண்டு போயிட்டு இந்த வி ஆவரேஜை கொண்டு போயிட்டு வி ஆர் சப்ஸ்டியூட்டிங் இந்த ஈக்குவேஷன் கொலிஷன் ஃப்ரீக்வன்சி இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இப்போ என்ன ஆகும், ZAB ஈக்குவல் டு ZAB ஈக்குவல் டு NA NB pi D average square into 8 RT MA plus NB divide by pi MA into MB whole power. அந்த ஸ்கொயர் ரூட் எப்படி எழுதலாம், 1/2 எழுதலாம். இங்கே ஒரு பை இருக்குது, இங்கே ஒரு பை பவர் 1/2 இருக்குது. கேன்சல் அவுட் ஆச்சுன்னா இங்கே 1/2 இது மாறிடும். ஓகே, இப்போ ZAB is equal to NA NB, இந்த பை 1/2 உள்ளே கொண்டு போயிடலாம். ஓகே, அப்போ D average ஸ்கொயர் இன்ட்டு 8 pi RT into MA plus NB divide by MA MB whole power RT whole power 1/2. இப்போ இது நமக்கு தெரிஞ்சிருச்சு. பட் இதை வந்து நம்ம ஹைட்ரஜன் அயோடைட் மாலிகல்ஸ்க்கு செக் பண்ணுறப்ப H2 அண்ட் I2க்கு வி ஆர் ஜஸ்ட் சப்ஸ்டியூட்டிங் அயோடின் மாலிகல் வந்து மொத்தம் NAவும் NBயும் வந்து கைண்ட் ஆஃப் 10^19 மாலிகல்ஸ் வந்து இருக்குது. ஓகே, அடுத்து வந்து டெம்பரேச்சர் வந்து 700 கெல்வின் அண்ட் மாலிகுலர் மாஸ் ஆஃப் H2 வந்து MA வந்து 2, மாலிகுலர் மாஸ் ஆஃப் அயோடின் வந்து 127 + 1 254. ஓகே, இதை சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப என்ன வருது, டி ஆவரேஜும் அந்த டி ஆவரேஜ் வந்து சம்திங் லைக் 3.24 என்னமோ தெரியல. ஹைட்ரஜன் அண்ட் அயோடினுக்கு சேர்த்து அது ஒரு வேல்யூ சம்திங் 3 ஆங்ஸ்ட்ராமில் வந்துச்சு. இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப ZAB வந்து என்ன வந்துச்சுன்னா 10^25 கொலிஷன் சொல்லிட்டு வருது. ஓகே, அப்புறம் பெர் மாலிகுலுக்கு நம்ம கேல்குலேட் பண்ணுறப்போ 10^19 மாலிகுல் ஃபார் ஒன் ஸ்பீஷிஸ் இன்னொரு ஸ்பீஷிஸை இடிக்க போகுது. அப்போ டோட்டலாக வந்து 10^10 கொலிஷன்ஸ் வந்து ஒரு மாலிகுலுக்கு பாசிபிள். 10^10 கொலிஷன்ஸ் பெர் மாலிகுல் பெர் செகண்ட் பெர் வால்யூம். ஓகே, அது நடக்குது. அப்போது கொலிஷன் டைம் பார்த்தீங்கன்னாக்கா டைம் ஸ்கேல் வந்து 10^-10 செகண்ட்ஸில் இந்த ரியாக்ஷன் வந்து முடியும். பட் ஆக்சுவலி அது அப்படி இல்லை. ஸோ அப்போ தான் வந்து என்ன பண்ணுறது, ஆல் கொலிஷன்ஸ் ஆர் நாட் ஃப்ரூட்ஃபுல். அப்போது ஒன்லி எஃபெக்டிவ் கொலிஷன்ஸ் மட்டும்தான் வந்து என்ன பண்ணுது, உங்களுக்கு ரியாக்ஷனை கொடுக்குது. அப்போது they are considering the distribution. அப்போது they are considering the relative velocity of the colliding molecule, and the relative velocity is connected to the relative collision frequency. ஓகே, relative collision frequency. இப்போ Z'(AB) வந்து relative collision frequencyன்னு சொல்கிறாங்க, which is equal to collision frequency into e power minus அந்த ஒரு மாலிகுலும் எவ்வளோ கைனடிக் எனர்ஜியில் சுற்றிட்டு இருக்கு, அதை வந்து they call it as a effective collision energy. அந்த effective collision energy இருந்தால் தான் it will cross over the threshold energy, it will give the reactant அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த ZAB வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அந்த Z'(AB) வந்து எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னா -dNA/dtன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. தென் நமக்கு இது வந்து which is equal to R அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அகெயின் ஃபார் A + B gives reactant gives products. ஓகே, இதுக்கு வந்து they are writing the rate R is equal to K into A into B. ஓகே, அப்போ அந்த ரேட்டை எப்படி எழுதலாம், ரேட்டை வந்து -dA/dt equal to K into நம்ம எனி பைமாலிகுலர் ரியாக்ஷனுக்கு எப்படி எழுதுவோம். தென் இந்த ஈக்குவேஷனில் A equal to 10³ NA by Avogadro number of molecules, B equal to 1000 molecule 10³ NB number of molecules NA. கான்சன்ட்ரேஷன் இப்படி எழுதுகிறாங்க. ஓகே, இது ஏவோட கான்சன்ட்ரேஷன், பியோட கான்சன்ட்ரேஷன், இது இப்படி எழுதுகிறாங்க. ஓகே,
ஸோ இதை கொண்டு போயிட்டு இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறாங்க. வி கால் இட் அஸ் ஈக்குவேஷன் 2. ஸோ மைனஸ் டி பை டிடி ஆஃப் ஏக்கான வேல்யூ 10 cube NA by இந்த NAன்றது கான்ஸ்டன்ட். ஓகே, ஈக்குவல் டு K இன்ட்டு 10 cube NA இன்ட்டு NA, இது A ஓடது. அடுத்து B ஓடது 10 cube கேபிட்டல் NA இன்ட்டு NB, இது B ஓடது. ஓகே, இது A ஓடது, இது B ஓடது. தென் இந்த 10 cube NA வந்து இந்த பக்கம் காமனாக இருக்குது, இங்கேயும் காமனாக இருக்குது. ஓ மைனஸ் டி பை டிடி ஆஃப் NA ஈக்குவல் டு K இன்ட்டு NA இன்ட்டு NB இன்ட்டு 10 cube NA அவகேட்ரோ நம்பர் எழுதலாம். எனக்கு இப்போ இந்த மைனஸ் dn by dt வந்து என்னது, கால்ட் அஸ் எஸ் ஈக்குவேஷன் 3. ஆல்ரெடி மைனஸ் டி பை டிடி ஆஃப் NA வந்து என்னது, Z prime AB which is equal to ZAB into e power minus EA by RT. Call this as a equation 5 ன்னு வச்சுக்கோங்க. 4 or 5 whatever, நான் நம்பர் ஃபாலோ பண்ணல. இப்போ இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணுறப்ப நமக்கு என்ன வருது, K equal to NA NB into 10 cube அவகேட்ரோ நம்பர் equal to ZAB into e power minus EA by RT அப்படின்னு எழுதலாம். இப்போ எனக்கு K தான் வந்து வேணும். அப்போது இந்த ஈக்குவேஷன் எல்லாத்தையும் இந்த பக்கம் அனுப்பிச்சிடுறோம். ஓகே, அப்படி அனுப்புகிறப்ப K is equal to இந்த NANB கீழே டிவிஷனில் வந்துடும். ஃபஸ்ட்டு வி ரைட், இது எங்களுடைய எழுதுகிறோம். இது எல்லாமே வந்து கீழே டிவிஷனில் வரப்போகுது. அப்போது ZAB இன்ட்டு இ பவர் மைனஸ் EA by RT. இங்கே எது மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, NA NB அண்ட் 10 cube வந்து மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஓகே, இப்போது NA NB 10 cube டிவிஷனில் இருந்தது NA மட்டும்தான், அது இங்கே நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஓகே, கால் திஸ் அஸ் அ ஈக்குவேஷன் 6. அகெயின் சப்ஸ்டியூட் வாட் இஸ் ZAB. ZAB நம்ம என்னென்னு எழுதியிருக்கோம், ZAB வந்து இட் இஸ் NA NB இன்ட்டு D ஆவரேஜ் ஸ்கொயர் 8 by RT MA ப்ளஸ் NB இன்ட்டு MA MB. ஓகே, அதுதான் ZAB. அதை நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ K இஸ் ஈக்குவல் டு ZABக்கான வேல்யூ NA NB இன்ட்டு D ஆவரேஜ் ஸ்கொயர் இன்ட்டு 8 by RT இன்ட்டு MA ப்ளஸ் MB டிவைட் பை MA MB ஹோல் பவர் 1/2. இது வந்து ZABக்கான வேல்யூ. ஸோ அதை நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன் ஃபஸ்ட்டு டேர்மில். அடுத்து அப்போ மிச்சம் லெஃப்ட் ஓவர் என்ன, இ பவர் மைனஸ் EA by RT இன்ட்டு அவகேட்ரோ நம்பர் டிவைடட் பை NA NB இன்ட்டு 10 cube. இங்கே ஒரு NA NB, இங்கே ஒரு NA NB இருக்குது, அது கேன்சல் அவுட் ஆகிடும். அது கேன்சல் அவுட் ஆகுறப்ப நமக்கு K is equal to இந்த அவகேட்ரோ நம்பரை கீழே இருக்க இங்கே இந்த ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துடலாம். ஓகே, இங்கே இருக்க அவகேட்ரோ நம்பர் அது ஃப்ரண்ட்டில் இங்கே கொண்டு வைப்போம். NA இன்ட்டு D ஆவரேஜ் ஸ்கொயர் divide by 10 cube into 8 by RT MA plus MB divide by MA MB whole power 1/2 into exponential minus EA by RT. இப்போ இந்த ஈக்குவேஷனை they are comparing with the K equal to A into e power minus EA by RT. இது என்னது, அரினியஸ் ஈக்குவேஷன். அப்போது ஏன்றது என்ன, இந்த இ பவரை தவிர்த்து மிச்சம் எல்லாமே. இந்த இ பவரை தவிர்த்து மிச்சம் எது இருக்குது, ஸோ த லெஃப்ட் ஓவர் இஸ் இதுதான். இது மொத்தமும் சேர்ந்து என்னது, ஏன்னு சொல்கிறாங்க. இப்போ ஏவை தனியாக எடுத்து எழுதுவோம். அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு அரினியஸ் ப்ரீ எக்ஸ்பொனென்ஷியல் ஃபேக்டர் NA D ஆவரேஜ் ஸ்கொயர் டிவைட் பை 10 cube into 8 by RT MA plus MB divided by MA MB whole power 1/2. இப்போ இதுதான் வந்து அரினியஸ் ஃபேக்டர்.
ஓகே. ஸோ ஃபைனல் இந்த கொலிஷன் தியரியில் வந்த ரேட் கான்ஸ்டன்ட்கான எக்ஸ்பிரஷன் வந்து இதுதான். ஓகே, they are bringing that. ஓகே, ஸோ இதான் லைக் மாலிகுல்ஸ் அண்ட் அன்லைக் மாலிகுல்ஸ்க்கு they have a 2 different set of value. லைக் மாலிகுல்ஸ்க்கு they have 1 value, unlike மாலிகுல்ஸ்க்கு let's see in the previous session. அந்த பேஜ் போய் பார்ப்போம். The value is for unlike molecule 2.753. Different molecules வந்து 2.753 10^29. இதே சேம் டைப் ஆஃப் மாலிகுலுக்கு 3.893. இந்த டி ஆவரேஜ் ஸ்கொயர், இது பின்றது ஸ்டெரிக் ஃபேக்டர், இந்த இங்கேயும் பின்றது ஸ்டெரிக் ஃபேக்டர். சேம் டைப் ஆஃப் மாலிகுல்னால் எம்ஏன்னு எழுதிக்கலாம். டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மாலிகுல்ஸ்க்கு எம்ஏ ப்ளஸ் என்பி ஹோல் பவர் 1/2. அடுத்து இந்த தியரிஸோட லிமிட்டேஷன்ஸ். இங்கே வந்து மேக்ஸிமம் கொலிஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிம்பிள் கொலிஷன். நம்ம ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ் தியரின்னு ஒன்று படிப்போம். அங்கே வந்து ஒரு இன்டர்மீடியேட் இல்லை ஒரு டிரான்சியன்ட் காம்ப்ளெக்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகும். அது இங்கே கன்சிடர் பண்ணல. அதே மாதிரி சால்வெண்ட் எஃபெக்ட்னால ரியாக்ஷன் வந்து ஸ்பீடப் ஆகுதா இல்லை லேட் ஆகுதான்றது சொல்லலை. இப்போ நம்ம ஒரு மாலிகுல் இருக்குன்னா அது வந்து நிறைய மோஷன்ஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். ஏன்னா டிரான்ஸ்லேஷனல், ரொட்டேஷனல், வைப்ரேஷனல் மோட்ஸ்லாம் வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். அப்போது இந்த கொலிஷன் தியரியில் ஒன்லி டிரான்ஸ்லேஷன் மோஷன் மட்டும்தான் வந்து அக்கௌண்ட் பண்ணுது. இட் டசன்ட் அக்கௌண்ட் தி ரொட்டேஷனல் மோஷன்ஸ் அண்டு வைப்ரேஷன் மோஷன்ஸ். அதேமாதிரி இந்த மாலிகுல்ஸ் ஹாவ் ஹார்ட் ஸ்பியர். அந்த மாலிகுல்குள்ளே நோ இன்டர்னல் எனர்ஜி, கொலிஷனால் மட்டும்தான் எனர்ஜி இருக்குது. மாலிகுல்ஸோட ஓன் இன்டர்னல் எனர்ஜி பற்றி இந்த கொலிஷன் தியரி வந்து பேசலாம். தென் தேர் எக்ஸிஸ்ட் ஒன் ஸ்மால் கால்குலேஷன். ஒரு பைமாலிகுலர் கேஷியஸ் ரியாக்ஷன் சொல்லியிருக்காங்க. அதனோட கொலிஷன் டயமீட்டர் வந்து 200. மாலிகுல்ஸ் வந்து சேம் டைப் ஆஃப் மாலிகுல். இப்போ மோலார் மாஸ் வந்து 100 g/mol. ஸ்டெரிக் ஃபேக்டர் 1 கொடுத்துட்டாங்க. கால்குலேட் த அரீனியஸ் ஃபேக்டர் அட் 100 degree Celsius. இப்போ சேம் டைப் ஆஃப் மாலிகுல்ஸ்க்குனா ஏ வந்து ஏற்கனவே நம்ம கொடுத்துனோம் 3.893 × 10^29 இன்ட்டு ஸ்டெரிக் ஃபேக்டர் பி, டி கொலிஷன் டயமீட்டர், டெம்பரேச்சர் டிவைடட் பை மாஸ் ஹோல் பவர் 1/2. ஸோ இப்போ வந்து நம்ம அந்த ஸ்டெரிக் ஃபேக்டர் 1னும் டி வந்து நமக்கு எத்தனை 200 பிகோமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. மாஸ் வந்து 100 g/mol. அப்புறம் டெம்பரேச்சர் வந்து 100 degree Celsius வந்து 273 கன்வெர்ட் பண்ணி நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம்னாக்கா வாட் வி கெட் இஸ் த திஸ் வேல்யூ ஃபார் 100 degree Celsiusக்கு 3.01 × 10^10. இதே 200க்கு என்ன ஆகுது 3.09 × 10. ஸோ இதை நீங்கள் பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணுவோம். டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணுறப்போ ஒரு 11% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ அப்போது அரீனியஸ் ஃபேக்டர் வந்து அப்போ எக்ஸ்பொனென்ஷியல் ஃபேக்டரும் நம்ம அதுக்கு கால்குலேட் பண்ணலாம். அது என்ன -EA/RT. இங்கே EAவோட வேல்யூ வந்து கொடுத்துட்டாங்க 150 kJ. அண்டு அதை சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ யூல் கெட் ஃபார் 2 டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சருக்கு என்ன ஆகும், எக்ஸ்பொனென்ஷியல் ஃபேக்டருமே வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, இது வந்து E பவர் -150 kJ 10^³ ஜூல் பெர் மோல், ஜூல் மோல் இன்வெர்ஸ். இங்கே வந்து 8.314 இன்ட்டு 100க்கு 273 Kelvin. ஓகே, இங்கே கீழே வந்து எக்ஸ்பொனென்ஷியலில் வந்து -150 × 10^3 ஜூல் பெர் மோல் டிவைடட் பை இங்கேயும் 8 ஜூல் கெல்வின் இன்வெர்ஸ் மோல் இன்வெர்ஸ் வரும். இந்த கெல்வின் கேன்சல் ஆகிட்டு ஜூல் பெர் மோல் மொத்தமும் எக்ஸ்பொனென்ஷியல் வந்து நோ வித்தவுட் யூனிட்டில் இங்கே 8.314 × 373. ஸோ உங்களுக்கு டிவிஷனில் நம்பர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்னாகும், எக்ஸ்பொனென்ஷியலில் வேல்யூ வந்து மைனஸில் குறைஞ்சி வரும். சப்போஸ் இது வந்து உங்களுக்கு ஒரு 10ன்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா இது உங்களுக்கு 5 வரும். அப்போ பார்க்குறப்போ அதை நீங்கள் பவரில் எடுத்து நீங்கள் வேல்யூஸ் கொண்டு வரப்போ உங்களுக்கு பவரில் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, அப்போது ஆட்டோமேட்டிக்கலி -EA/RT வந்து எக்ஸஸாக இருக்கும். ஓகே, இந்த டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ் இ பவரில் அது உங்களுக்கு மைனஸில் உங்களுக்கு டிக்ரீஸ் ஆகுறப்போ இட் இஸ் பாசிட்டிவ். இந்த வேல்யூ கம்பேர் பண்ணுறப்போ இதுதான் வந்து லார்ஜ். ஓகே, ஏன்னா பவரில் சப்போஸ் 10^-10 வருது, இன்னும் 10^-7 வந்தால் இதுதானே லார்ஜ் நம்பர்.
ஏன்னா மைனஸில் போச்சுன்னா அது ரொம்ப ரொம்ப லோயஸ்ட். இதே பாசிட்டிவில் ப்ளஸில் வந்துச்சுன்னா 10 + 10 இது லார்ஜர். இதே நெகட்டிவில் எது வந்து லோயர் நெகட்டிவ் வேல்யூவோ அதுதான் வந்து லார்ஜ் நம்பர். ஓகே. ஸோ இது வந்து கொலிஷன் தியரியை புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு சின்ன கேல்குலேஷன். யூ கேன் ட்ரை இட். இது பூரி சர்மா புக்கில் தான் இந்த கேல்குலேஷன் எடுத்தேன். ஸோ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் திஸ் வீடியோ. இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா யூ கேன் புட் இட் இன் த கமெண்ட்ஸ். ஸோ see you in the next video.